நம்ம ருத்ராஜுக்கு இந்திய அணியில் இனிமேல் தொடர்ந்து வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்தியாவோட லெவலில் அவருக்கான இடம் வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ வந்து நடந்திருக்கு. அது என்ன சம்பவம், இந்திய அணியில் நம்ம ருத்ராஜ் இடம் பிடிக்க போகிறதுக்கான காரணம் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கே கான்வே இப்போ ஆக்ஷனில் வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. ஒரு புதிய ஓப்பனரை நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த புதிய ஓப்பனர் யார், என்ன காரணமாக சிஎஸ்கே கான்வே வந்து மிஸ் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ருத்ராஜை பார்த்துடலாம். நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருந்தார். ஜிம்பாப்வேக்கு எதிராக அதிரடியான அரசாங்கங்களையும் வந்து கடந்துட்டு இருந்தார். இந்திய அணி சார்பாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அவருக்கான ஸ்குவாடில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவரை வந்து ஓரம் கட்டியிருந்தாங்க நம்ம இந்தியா சார்பாக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம கௌதம் கம்பீர் கூட வந்து சொல்லியிருந்தார், நிறைய முக்கியமான வீரர்களை வந்து நாங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், பட் அதில் சில நல்ல வீரர்களும் வந்து மிஸ் பண்ணியிருப்போம், அதில் நம்ம ருத்ராஜும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ருத்ராஜுக்கு இந்திய அணியில் வந்து 100% மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2020 தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. பட் ஒன் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர், அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல் அப்படின்னு எல்லாருமே வந்து சொதப்பியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக நம்ம ருத்ராஜுக்கு மறுபடியும் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ருத்துவோட இடத்துல கில்லு, அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி வீரர்களை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ இவங்க ஒரு மோசமான ஃபார்மில் வந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் நம்ம கௌதம் கம்பீர் தான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு, இப்போதைக்கு நல்ல வீரர்களை வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை அப்படின்னா மிஸ் ஆன வீரர்களை அடுத்த டூரில் வந்து செலக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம ருத்துவை செலக்ஷன் பண்ணாததுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருந்து. ஸோ இனிமேல் நடக்க போகிற டூரில் நம்ம ருத்துவை வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கான இடம் வந்து கன்ஃபார்ம். ஓப்பனிங்லாம் நம்ம கில்லு தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சுமாரான தொடக்கம். நம்ம ருத்துவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஒன் டவுன், அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து கலையிறங்கி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ கில்லு இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ருத்துவை வந்து செலக்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு புதிய இடத்துல ஆட வைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நம்ம ருத்துக்கான இடம் வந்து இந்திய அணியில் வந்து தொடர்ந்து கிடைக்க போகுது. ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டா போதும், நம்ம ருத்து தொடர்ந்து இடம் பிடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம கான்வே பார்த்துடலாம். சிஎஸ்கே ஆக்ஷனில் இவரை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான காரணம் மெகா ஆக்ஷன் தான். நம்ம சிஎஸ்கே ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், மெகா ஆக்ஷனில் தான் நிறைய பேரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் மைக்கேல் கசி, பிரண்டன் மெக்கலும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாப் அப்படின்னு நம்ம சிஎஸ்கேக்கு முக்கியமான வீரர்களாக இருப்பாங்க ஓப்பனிங்கில். அந்த மாதிரி வீரர்களை மெகா ஆக்ஷனில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதிக தொகைக்கு போனதுனால நம்ம சிஎஸ்கே வந்து அவங்கள வந்து விட்டு கொடுத்துருந்தாங்க. அதே வரிசையில் நம்ம கான்வே இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான ஓப்பனராக வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அமைஞ்ச பெஸ்ட் ஓப்பனர் இவங்க தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஆக்ஷன் வந்து வரப்போகுது. நம்ம ஃபாப் இழந்தது மாதிரி இவரையும் வந்து இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் விளையாடக்கூடிய எல்லா வீரர்களையுமே சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் கான்வேயும் அதிக ரேட்டுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அப்படி அதிக ரேட்டுக்கு போனால் சிஎஸ்கே வந்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸே இல்லை. ஒரு குறைவான பிரைஸ்க்கு மறுபடியும் இன்னொரு ஓப்பனரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்ம கான்வே மிஸ் ஆனால் ஒருவேளை நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க, அவருக்காக போராடி பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் நம்ம கான்வே ஒருவேளை மிஸ் ஆனால் அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே நெக்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கேவில் ஆல்ரெடி விளையாண்ட ரச்சன் ரவீந்திராவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஷேப்பாக் கிரவுண்டில் நல்லா அதிரடியாக விளையாண்டுருந்தார். மற்றபடி வெளி கிரவுண்டில் ஒரு சுமாரான தொடக்கம் தான். பட் அதிக வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருந்தார். அந்தளவுக்கு ஃபார்ம்லேயே இருந்துட்டு இருந்தார் நம்ம ரச்சன் ரவீந்திரா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து இருந்துச்சு. அந்த வரிசையில் நம்ம ருத்து கான்வே இவங்களுக்கு பதிலாக ருத்து, அது மட்டும் இல்லாமல் ரச்சன் ரவீந்திரா விளையாடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது 2025 அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கான்வே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணனா நம்ம ரச்சன் ரவீந்திராவை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து விளையாண்டுருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கேல ஈஸியாக வந்து செட் ஆயிடுவார். நம்ம கான்வே ஒருவேளை மிஸ் ஆனால் அந்த இடத்துல நம்ம ரச்சனை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்துக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்க போகிறதா இருக்கட்டும், நம்ம கான்வே மிஸ் ஆனால் அந்த இடத்துல ரச்சனை எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.